தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்தில் திமுக கவுன்சிலர்கள் முறைகேடாக நடப்பதாக காங்கிரஸ் கவுன்சிலர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இந்த புகார் மனு குறித்து காங்கிரஸ் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் கூறுகையில், திமுக கவுன்சிலர்கள் மற்ற வார்டுகளில் உரிய வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்ளப்படாமல் தங்களுக்கு மட்டுமே முறைகேடாக நிதியை ஒதுக்கிக் கொள்வதாகவும், இதனால் மற்ற வார்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி திட்ட பணிகள் பாதிக்கப்பட்டு 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் அஸ்தினாபுரம் மாதிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா பாடப்புத்தகங்கள், நோட்டுகள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் 1,32,000 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகம், சீருடை வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது திராவிட மாடல் ஆட்சியின் முக்கிய நோக்கமாக உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி மாணவர்கள் மத்தியில் பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் ஜெயச்சந்திரன், துணை பெருந்தலைவர் தங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பீட்டர் சாலையில் ரயில்வே மேம்பால பணிகள் தொடர்பாக ராட்சத கிரெயின் மூலம் ரயில்வே கேட் இணைப்பு கருடர்களை பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த கருடர்களை பொருத்தும் பணியினால் அப்பகுதி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ரயில்வே மேம்பால பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் புகழ்பெற்ற கூடலகர் பெருமாள் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. மேலும் இந்த கொடியேற்ற விழாவில் புறநகர் பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பள்ளிகள் திறந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் தமிழ்செல்வி மற்றும் அசோகன், தலைமை ஆசிரியர், மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருதாச்சலம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுத்தல், நீர்த்தேக்கத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாட்டு அரசையும் கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கீர்த்திவாசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையிலும் சலோ LOC என்ற புதிய சமூக அமைப்பு கோவையிலிருந்து காஷ்மீர் வரையும் அமைதி பயணம் மேற்கொண்டனர். துப்பாக்கிகளுக்கு எதிரான தோட்டாக்கள் என்ற முழக்கத்துடன் 50 வாகனங்களில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. டெரரிசம்காக ஆப்போசிட்டான ஒரு மூமெண்ட். இதில் இப்போ 100 பைக்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. கேரளாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காஷ்மீர் வரைக்கும் போய் 15 days தாண்டி 9+ ஸ்டேட்ஸு 12+ சிட்டிஸ் தாண்டி ஒரு பெரிய ஒரு மூமெண்ட், நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் மாதிரி நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கோயம்புத்தூரில் வந்திருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டே முடிச்சிருக்கு.
இப்போ வந்து 26 புல்லட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட் ஸ்டாப் போகும்போது இன்னும் பைக்ஸ் ஆட் ஆகும். அப்புறம் டெல்லி, ஸ்ரீநகர் எத்தும்போது 100+ பைக்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம விஷ். தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பாடநூல் புத்தகம், பள்ளி சீருடை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், பள்ளியில் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றும் அது உங்களுக்கு கல்லூரி மற்றும் வேலை பருவத்தில் பயனளிக்கும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திர சுடேஸ்வரர் மலைக்கோயிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோருக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் அன்பழகன் என்பவர் தனது பூர்வீக சொத்தை அபகரித்து நில மோசடி செய்தார் என்றும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். இதனை அடுத்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவரிடம் உறுதியளித்துள்ளனர். சிந்தாமணி கிராமத்தில் என்னுடைய பூர்வீக சொத்து ஒரு 14,000 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது. கடந்த 2017 என்னுடைய தகப்பனார் காலமாயிட்டாங்க. அந்த 14,000 ஸ்கொயர் ஃபீட்டு சொத்தில் 2,000 ஸ்கொயர் ஃபீட் சொத்து எங்கள் அப்பாவும் என்னுடைய சித்தப்பா அவர்களும் 2003 அதே ஊரில் உள்ள ஆறுமுகம் என்றவங்களுக்கு கிரயம் செய்து வைத்தாங்க. பேலன்ஸ் ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் இருந்தது, மணக்கட்டாவே, காலி மணக்கட்டாவே இருந்தது. 2019 அவர் ஒரு 1000 சொச்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் திரு அன்பழகன் அவர்கள் வீடு கட்டிக்கிட்டாங்க. அந்த நேரங்களில் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்ட்டு நான் கேட்கும்போது அவர்கள் சொன்னது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, ஊரில் எனக்கு கடன்கள்லாம் நிறைய இருக்குது, அதனால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, ஒரு 1 இயர் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. 2017 எங்கள் அப்பா வந்து தவறிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு 2020க்கு மேலே தான் தெரிஞ்சுது. அந்த பேலன்ஸு 12,000 ஸ்கொயர் ஃபீட் இடத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பையன் ஈஸ்வரன் அப்படின்ற பெயருக்கு அவங்க வந்து செட்டில்மெண்ட் வந்து செஞ்சுருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் புதுவயல் கிராமத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த வாரசந்தை செயல்பாட்டுக்கு வராததால் பேரூராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியின் 7வது வார்டு கவுன்சிலர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளுக்கு சரியாக கடைகள் ஒதுக்கப்படவில்லை என்றும் அதிகமான வைப்பு தொகை கேட்டால் வியாபாரிகள் யாரும் கடை போட வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 25,000 ரூபா மேனி ஒவ்வொரு கடைக்கு டெபாசிட் கேட்குறாங்க பேரூராட்சி நிர்வாகம். ஆனால் விவசாயிகள் 10,000 ரூபா எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பீஸ் கமிட்டி மீட்டிங் வரைக்கும் இந்த பிரச்சனை கொண்டு போகும்போது பீஸ் கமிட்டியில் செயலாளர் அவர்கள் 10,000 ரூபா டெபாசிட் தொகையும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறதா கையெழுத்து போட்டு வந்தார். ஆனால் அதை வந்து இங்கே செயல்படுத்தாமல் விட்டதுனால விவசாயிகள் சங்கம் எல்லாருமே சேர்ந்து இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஸ்டேர் வாங்கியிருக்காங்க. இந்த சந்தை திறக்காதனால புதுவையில் இங்கிட்டு உள்ள சுற்று வட்டார பகுதியில் இருக்க பொதுமக்கள்லாம் சந்தைக்கு வர்றதையும் புதுவையிலுக்கு வர்றதையும் குறைச்சிட்டாங்க. ஏன்னா சந்தை இது வந்து புதுவையிலோட மையப்பகுதியில் இருந்தது. இப்போ இருக்க சந்தை புதுவையிலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால ஒட்டுமொத்த சுற்றளவில் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதுனால மக்கள் யாருமே இந்த சந்தையை வந்து பயன்படுத்த முடியாத சூழலாலையும் வியாபாரிகளுக்கு பெரும் நஷ்டமும் ஏற்பட்டு. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் முதியவர் ஒருவர் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கோபாலகிருஷ்ணன் என்பவர் அடியாட்களுடன் வந்து நிலத்தை ஆக்கிரமித்து கொலை மிரட்டல் விடுத்ததால் மன உளைச்சல் தாங்காமல் தற்கொலைக்கு முயன்றதாக கூறி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த
அடுத்த திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சுவாமி திருக்கோயிலில் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனின் 63வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் சாயி சாத்தியன், உறுப்பினர் லியோ சுந்தரம், ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் கோயிலில் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மட்டுமே இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி குமரன் உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு பாடநூட்கள், சீருடை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, மாநகராட்சி மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட ஏராளமான அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.